மைலோக்கு சாப்பாடு எடுத்துட்டு இருக்கான். மைலோக்கு வந்து என்னால் அந்தால எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ. ஏன்னா ஹோம் ஸ்கூலிங் லைஃப்பில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மைலோடைய ஃபுட் அந்த சோக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், சிட் சொல்லி ஸ்டே சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டை வைக்கணும். ஸோ சிட்ஸுவோட கண் எப்போவுமே நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் காது வாய் எல்லாத்தையுமே ஒரு தடவை கோகனட் மில்க் ரைஸ், கீ ரைஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது கேட்பான். லிங்க்கு நான் வந்து கீழே ப்ராடக்ட் டேக்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. இல்லை நான் இருந்தது. ஸோ இஷ்வா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ எப்படி உங்களுக்கு அந்த லைட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும், அந்த லைட் மாறுறது. இதில் டிம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பிரைட்டனும் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குடா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க. இருக்கீங்க, வெல்கம் பேக் டு i3 ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி vlog பார்க்கலாம். இஷ்வா என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? மார்னிங் எந்திரிச்சோன்னே இஷ்வாவோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னு பாக்குறேங்க. ஸோ என்னடா கிச்சனை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? யஷ்வந்த்ராஜ், இஷ்வா கிச்சன்ல இருக்கான். என்ன பண்றீங்க? மைலோக்கு சாப்பாடு எடுத்துட்டு இருக்கான். மைலோக்கு வந்து இன்னும் நாங்க வந்து அந்த அவனோட ஃபுட் வந்து ராயல் கேனன் வந்து என்ன பண்ணணும், சோக் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அதனால யஷ்வந்த் வந்து ஓவனில் அதுக்காக சுடு தண்ணி வச்சிட்ருக்கான். சுடு தண்ணி வச்சு அதெல்லாம் அவரோட ஒர்க் தான். எப்போ வந்து ராயல் கேனன் பேலட்ஸ்னாலுமே அது அவனோட ஒர்க் தான். ரைஸ்னா கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன், அவன் தான் ஃபீட் பண்ணுவான். ஸோ இங்கே வந்து ரெடி ஆகுதுன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அந்தால எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ, என்னாச்சு? என்ன வாலாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? யாருக்கு ஃபுட்டு? மைலோக்கா? வெயிட் பண்ணுங்க, சோக் ஆகணும்ல. சோக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இஷோட மார்னிங் டியூட்டி இது. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவார், ஃபிஷ்ஷுக்கெலாம் சாப்பாடு போடுவார். அதில் தான் அவனோட வெயிட். அதுக்கப்புறம் அவனோட வெளியில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது. ஆமாம், அதெல்லாம் அவனோட ரெகுலர் டியூட்டி. அதெல்லாம் வந்து அவர் பார்க்க. என்ன மயிலோ, என்னாச்சு? மயிலு ஃபுல்லாக முடி கட் பண்ணனால ஆச்சு குட்டி. மார்னிங் எப்போவுமே நானும் இஷ்வாவும் மொதல் நாள் நைட்டு இல்லை அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹோம் ஸ்கூலிங் லைஃப்பில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெட்யூல் போடுறது எழுதி வைக்கிறதெல்லாம் யஷ்வந்துக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ண போகிறான், என்ன பண்ணுற, இன்றைக்கி என்ன பண்ணுவேன் இஷ்வா அப்படின்ற மாதிரி நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது என்கிட்ட சொல்லுவான். இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி பிளான் இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் எனக்கு இன்றைக்கி எதுவுமே பண்ண தோணலைனாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகே யுவர் விஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அது மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது எங்களுடைய ரெகுலர் ரொட்டீன். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் மைலோடைய ஃபுட் அந்த சோக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எப்போவுமே ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அது முடிச்சுட்டு இஷ்வா போயிட்டு அவனுக்கான அந்த ஃபுட் வந்து நாங்கள் ஊற வைக்கிற பவுல் வேறு, அதுக்கப்புறம் அவனோட ஃபீடிங் பவுல் வேறு. ஆல்ரெடி பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எப்போவுமே டாக் நம்ம பெட் வளர்க்குறோன்னா அந்த ரெகுலர் கரெக்டாக நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சிட் சொல்லி ஸ்டே சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டை வைக்கணும். எல்லாருமே அதே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த டிசிப்ளின் வந்து நம்மளால் டாக்ஸ்க்கு நம்ம பெட்ஸ்க்கு வந்து கொண்டு வர முடியும். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோன்னா வராது. ஸோ எங்கள் வீட்டில் யார் ஃபுட் வச்சாலும், ஈவன் கேர்டேக்கர்ஸ் வந்து அவங்க வச்சா கூட அதை நாங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ இதான் மைலோட அந்த ஸ்லோ ஃபீடிங் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு சாப்பிட முடியாது, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பவுல். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஹெல்ப்பர் அக்கா வந்துட்டாங்க, அவங்களோட ஒர்க் இப்போ இனிமேல் அடுத்து கிச்சனில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இஷ்வாவோடது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அடுத்த பவுலெல்லாம் எடுத்து அந்த அக்காட்ட கொடுத்துட்டு அவங்க வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து மைலோவை க்ளீன் பண்ணுவான். ஏன்னா சாப்பிட்ருக்காங்கல்ல, ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வாயில் கண் எல்லாத்தையும் தொடச்சி விடணும். ஸோ யார் ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்க அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் மைலோக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வெட் டிஷ்யூ.
அவன் பிறந்ததுலேருந்து இந்த டிஷ்ஷு ஒரே பிராண்டு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனை எப்போவுமே எங்கேயாவது வாக் போயிட்டு வந்தால் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சிட்ஸுவோட கண் எப்போவுமே நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பண்ணால் பத்தாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் கண், காது, வாய் எல்லாத்தையுமே ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனலி எங்களோட லன்ச் டைம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் ரைஸ், தேங்காய் பால் சாதம். ஸோ இது ரெண்டுமே யஷ்வந்தோட ரொம்ப ஃபேவரட். பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாலே ஈஷா வந்து இந்த மாதிரி கோகோனட் மில்க் ரைஸ், கீ ரைஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது கேட்பான். ஸோ அது வந்து இப்போது லன்ச் டைம். ரொம்ப ஒரு 8 இயர்ஸாக இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தனால இப்போ டே ஷிஃப்ட் மாறிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி. அதனால் மார்னிங் ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தான். ஸோ எங்களோட ராஜ்யம் தான். ஈஷாவோட ஃபேவரட் வந்து சேனல் ஏதாவது ஓடிட்டுருக்கோம், சாப்பிட்றப்போ உட்காந்து அதை பார்த்துட்டே தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா, லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் அப்படியே பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இந்த சம் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தான். அதோட அந்த சிட்டி சொல்லுவாங்கள்ல, சிட்டி ரோபோட்ஸ், அதுலேருந்து வந்தது. பட் அதுக்கு ப்ராப்பராக அவன் அந்த டைமில் நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலைன்னா இவனே உட்காந்து ஏதோ வீடியோஸ்லாம் பார்த்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதில் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது போல். அதில் ஏதோ ஒன்று அவங்களுடைய பழைய வீடியோஸ், அதனால் யூடியூப்பில் இருக்கிறது அதெல்லாம் வச்சு பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அதில் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு சத்தம் வர மாதிரி கூட பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் லைட் எல்லாம் வாங்கி வச்சுருந்தான். ஸோ ஒன்றுமே அவன் வந்து அந்த வீடியோஸை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இது நார்மலாகவே பசங்களுக்கு இதில் நார்மலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி ட்ராயிங் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு, நான் வந்து அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ஷார்ட்ஸ் வருங்க, அதில் நான் கீழே லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன், வேணுன்றவங்க இதை வாங்கிக்கலாம். வெனைட்டி, நம்ம வெனைட்டினா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மாட்டுற லைட் அது. ஸோ ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு கார்னர் வந்தது. அந்த கார்னரில் சுத்தமாக லைட் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த லைட் வந்து நான் வாங்கியிருந்தேன். லிங்க்கு நான் வந்து கீழே ப்ராடக்ட் டேக்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இதுலேயே 3M ஸ்டிக்கர் பின்னாடி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ஒரு இதுலேயுமே அதை பீல் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன உங்களோட இதில் எப்படி எத்தனை பல்ப்ஸ் எப்படி ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ மாட்டிட்டு திருப்பி ஒரு தடவை ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து பல்பு கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ரா ஒரு பல்பு தனியாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லுக் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஈஷ்வா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் லுக். இதுதான் அந்த லுக் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மோட் மாற்றிக்கலாம். லைட் ப்ளூ, ஒயிட், அப்புறம் வந்து நல்ல கோல்டன் கலர், இது மாதிரி ஒரு 4 மோட்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் ரூமில் லைட் போட்டிருக்கேன், லைட் போட்டாலுமே அந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், நான் நிற்கிற இடம். ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஒரு லைட் தேவைப்பட்டது. ஸோ ஃபைனலாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை முடிச்சிருக்கோம். நான் இப்போ ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். எப்படி உங்களுக்கு அந்த லைட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும், அந்த லைட் மாறுறது. இதில் டிம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பிரைட்டனும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களை மிரர் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு அந்த பல்ப்ஸ் அப்படி செட் ஆகிருக்குன்றதை காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி டு ஃபிட், நீங்களே பண்ணிடலாம் வீட்டில் அழகாக. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா பண்ணலாம் நீங்கள் வாங்கி. ஈவினிங் ஆயிடுச்சு. ஷோ என்ன பண்ணுறீங்க? ட்ராயிங் காமி. கவாய் அப்படின்னா காமிங்க. அழகா இருக்குடா. கம்ப்ளீட் பண்ணலையா இன்னும்? ஓகே. ஸோ எங்களோட டே இப்படி தான் ஸ்லோவாக மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவாக போகும். ஸோ இன்னைக்கு ஒரு vlog ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து ஏதாவது நிறையா ஹோம் ஸ்கூலிங் ரிலேட்டடான குவெஸ்டின்ஸ் இருக்கிற vlog அடுத்து நாங்கள் எடுக்கலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் அந்த vlog தான் வரும். ஸோ நிறைய குவெஸ்டின்ஸ் யஷ்வந்துக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி எனக்கும் நிறைய குவெஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் vlogல நம்ம கண்டிப்பாக வந்து அது எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மினி vlogs உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்ன யஷ்வந்த்?
ஆயில் பேஸ்ட். க்ரையான்ஸை கீழே போட்டான் எழுதிட்டு இருக்கான். சரி ஓகேவா, பாய் சொல்லலாம். பாய். மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.